ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, மட்டன் ஈரல் வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே தாளிச்ச கடாய் தான், அதனால் எண்ணெய் இருக்கிறதுனால அதுலேயே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இதெல்லாம் உங்க அளவுக்கு நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் போடலாம், நல்லா இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மட்டன் ஈரல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. கழுவி நம்ம சுத்தமாக சேர்த்துக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பெற்றவங்க, அவங்க அடுத்தது குழந்தைங்கள்லாம் கொடுக்கலாம். ரத்தம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும்பாங்க. இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது சீக்கிரம் செஞ்சிடலாம்னா. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லித்தூள், அடுத்தது வந்து ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கணும். கடைசியா தான் நம்ம மிளகுத்தூள் சேர்ப்போம். கொஞ்சோண்டு கடைசியா நான் உப்பு சேர்க்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு பெப்பர் சேர்க்குறேன். கடைசியாக தான் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். நம்ம இப்படியே எடுத்து நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா ட்ரையாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மட்டன் ஈரல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் ஈரல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸி தான். 1/4 மணி நேரத்தில் நம்ம சீக்கிரமாக மட்டன் ஈரல் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.